2000க்கு அப்புறம் பிறந்தவங்க 2000க்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்ட மட்டும் இந்த வீடியோ பாருங்க. டியர் 2K கிட்ஸ், திருப்பூர்ல ரிதன்யான்ற பொண்ணு இப்போ சூசைட் பண்ணிக்கிடுச்சு. வசதியான வீட்டுக்குள்ள பார்த்தீங்களா, அழகான பொண்ணு தான். ஏன் செக்ஷுவல் டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு அந்த பொண்ணு பாவம் அலறுது. ஒரு பக்கம் மாமியார் மருமக பிரச்சனை எல்லா வீட்லையும் இருக்கு. ஆனா இங்க நம்ம எடுத்துக்கிட்டு பேச வேண்டிய விஷயம் செக்ஷுவல் டார்ச்சர். என்னன்னா 80s 90sல பிறந்தவங்களுக்குலாம் ஒரு பெண்ணுடைய ஆணுடைய உடம்புடைய ஸ்பரிசம்ன்றது பஸ்லயோ திருவிழா கூட்டங்கள்ல தான் நம்ம டச் பண்ணி பார்ப்போம். அப்ப பெண் தன்மை ஆண் தன்மைன்றது இளமேலை கைமறையா இருந்துச்சு. 10 புள்ள பித்திக்கிட்டாங்க, நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒண்ணு பெத்துக்கிறதுக்கு படாத கொஞ்சம் இருக்கு. இந்த மாதிரி செக்ஷுவல் டார்ச்சர் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த குடுமி இது வரைக்கும் வச்சுக்கிட்டு ஒட்டை கட் பண்ணிட்டு பைக்ல 3 பேர் 4 பேர் போறாம இருக்காங்க. வீணடிக்கப்பட்ட இந்துக்கள். இவனே ஒரு அந்த டயத்துல 4-5 பிள்ளைகளை லவ் பண்ணி தரலாம். ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்கு இவங்களோட நிலைமை. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே அனுபவிச்சுறாங்க. உடல் ரீதியா மன ரீதியா போன் எல்லாத்தையும் பாக்குறான். அப்ப நாளாக நம்மளுக்கு மலட்டுத்தன்மை அதிகமாயிட்டே இருக்கு. புதுசா வேற என்ன இருக்க போகுது? இங்க பார்க்காத எந்த விஷயமும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆணோ பெண்ணா இருக்க போறது இல்ல. அப்ப அங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே ஜீரோவா இருக்காங்க. தயவு செய்து என் சார்பா நான் சொல்ல வேண்டியதுனா 2 விஷயத்துக்கு நீங்க ஜிப்பு போட்டு ஆகணும். என்னன்னா, வாய்க்கு கண்டதா சாப்பிடாம உடம்பு ஆரோக்கியமா ஃபிட்டா வச்சு ஆகணும். 2வது ஒண்ணுக்கு போறதுக்கு மட்டும்தான் 600 பேர் 800 பேர் யூஸ் பண்ணணும். சுய அனுபவத்துக்கோ தாம்பத்தியத்துக்கோ கல்யாணத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சில ரொம்ப கேவலமான வாழ்க்கையில நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். தயவு செய்து ஏன் வச்சுக்க நண்பர்களே, பெற்றோர்களே, உங்க பாடு கடவுள் பாடு, கடவுள் கையில ஒப்படைச்சுங்க. வேற வழியே இல்லை. நம்மளை மீறி எல்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. தேங்க்யூ.